ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 20/6/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒன்றுத்துக்கும் உதவாத கைப்பிடி சுண்டலுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஸோ பாபா இங்கே கைப்பிடி சுண்டல் அப்படின்னு சொல்கிறது உலகியல் செல்வம். அதுக்கு பதிலாக இப்போ பாபாவுடைய உதவியாளராகி பாபாவின் பேரை பிரத்யக்ஷப்படுத்துங்கள். குறிப்பாக இதை குமாரிகளுக்கு சொல்கிறார். ஸோ இந்த முரளியே மேபி குமாரிகள் முன்னாடி பாபா எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் பாபா சொல்கிறார், கைப்பிடி சுண்டல் பின்னாடி போகாதீங்க, அப்பாவுக்கு உதவியாளராங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப பயங்கரமாக முரளிக்குள்ளே சொல்லியிருப்பார் பாபா. பாபாவுக்கு உதவியாகி உங்களுடைய வருமானத்தை, எதிர்காலத்தை உருவாக்கிக்கோங்க. எல்லோரையும் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு குமாரிகளுக்கு பாபா சொல்லியிருப்பார். கேள்வி: நீங்கள் இந்த ஞான மார்க்கத்தில் முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுடைய அடையாளம் என்ன? எந்த குழந்தைங்க நிரந்தரமாக சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ, யாருடைய புத்தி பாபாவை நினைக்கும் பொழுது வேறு எங்கேயுமே அலையிறது கிடையாதோ, யாருடைய புத்தியில் எந்த வீண் எண்ணமும் வர்றதே கிடையாதோ, அந்த அளவுக்கு ஒருமுகப்பட்டு இருக்குதோ, யார் தூங்கி வழியிறது கிடையாதோ, முரளி கேட்கும் பொழுது அந்த கொட்டாவி விடுறது இதெல்லாம் இல்லாமல் அவங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதோ, அவங்க தான் இந்த ஞான மார்க்கத்தில் முன்னேறி போகிறாங்க அப்படிங்கிற நிரூபணம் கொடுக்குறாங்கன்ற. இல்லை, இந்த ஞான மார்க்கத்தில் முன்னேறதுக்கான அறிகுறின்னா எப்போவுமே நான் போகிற சாந்தி தாமம் எப்படி இருக்கும், சுகதாமம் எப்படி இருக்கும், இதை பற்றி சிந்தனையிலே இருப்பாங்க. நான் அங்கே போக போகிறேன்றதுலையே. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்பொழுது, ஒரு முக்கியமான வேலை, உங்களுக்கு பிடித்த ஒரு வேலை செய்யும்போது நடுவில் ஒருத்தர் பேசும்பொழுது திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படா ஒரு போவாருன்னு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை விட முக்கியமான காரியத்தை பண்ணணும், அதுக்கு அவர் இடைஞ்சலாக இருக்கார். அந்த மாதிரி தான் சாந்தி தாமம் சுகதாமம் போகிறது தான் முக்கியமான வேலை. அங்கே போயிட்டு இருக்கிறது இப்போ போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் இதை யாத்திரைன்னு சொல்கிறார். யாத்திரைனா என்ன? பயணம் தானே, நினைவுனால் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு தடையாக மற்றவர்கள் வந்தாலும் நான் போயிட்டு இருக்கிறேன்றதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். வேறு யார் உங்கள் முன்னாடி நின்னாலும் எதை பற்றி பேசினாலும் புத்தி அதில் லயிக்கவே கூடாது. லயிச்சா என்ன ஆகும்? வீண் எண்ணங்கள் வரும். ஸோ அப்போ வீண் எண்ணமும் இருக்காது. சாந்தி தாமம் சுகதாமத்தை மட்டுமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர். புத்தி அந்த அளவுக்கு ஒருமுகப்பட்டு இருக்கும். சொர்க்கத்தை நோக்கிய பயணம் இது. ஸோ இந்த பயணத்தில் வெளி உலக விஷயத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறீங்கன்னா தூங்கி விழறீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வெளி உலக விஷயத்தை சார்ந்து இருக்காது அந்த சந்தோஷம். ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் ஞான மார்க்கத்தில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா முன்னேறிட்டு இருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க, ரொம்ப காலமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நேரமாக. ஆனால் உங்களுடைய புத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா சிவாலயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எது சிவாலயம்? சிவபாபா இருக்கிற இடம் சிவாலயம். கோயிலில் சிவன் இருந்தால் அது சிவாலயம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சிவன் இருக்கிற இடம் எது? ஒன்று பரந்தாமம், இன்னொன்று சங்கமேகத்தில் எதிரையே பாபா இருக்கிறார். அது கூட ஒரு விதத்தில் சங்கமேகம் சிவாலயம்தான். அடுத்தது சிவபாபா நமக்காகவே கட்டுற சொர்க்கம், அதுவும் சிவாலயம்தான். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட நான் சிவாலயத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அல்லது பரந்தாமத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அனுபவம் ஆகுது. அதே சிந்தனையில் இருக்கிறீங்க. சிவபாபாவையும் நினைக்கிறீங்க, சொர்க்கத்தையும் நினைக்கிறீங்க. சிவபாபாவை பரந்தாமத்தில் தான் நினைப்போம்.
இல்லையா? ஏன்னா அவருக்கான இடம் அதுதான், உடலற்றவர் அவர். அதனால தான் பிரம்மா உடலில் சிவபாபா நினைக்கக்கூடாது. அங்கே சிவபாபா பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும், ஆனால் நினைக்கிறது பரந்தாமத்தில் தான் நினைக்கணும். கூடவே நமக்காகவே அவர் கட்டியிருக்கிற சொர்க்கத்தையும் நினைக்கிறோம். இந்த நினைவின் மூலமாகத்தான் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் வருது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகம் துக்கம் நிரம்பிய உலகம்னா கூட அந்த துக்கத்தை பற்றி உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது துக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் துக்கம் நடக்கும் பொழுது கூட நீங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு துக்கம் அனுபவிக்க வேண்டிய வேலையிலும் சுகம்தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் எனர்ஜி ஹீலிங் அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கையில் எங்கேயாவது கவனத்தை குவிப்பாங்க, மற்ற வழி தெரியக்கூடாதுன்ட்டு. அப்படி நம்முடைய எண்ணத்தை உண்மையிலே சொர்க்கம் இருக்கிற சுகம் நிரம்பிய சொர்க்கத்தில் அழைச்சிட்டு போகிறோம். உங்களுடைய புத்தி அந்த சொர்க்கம்ன்ற சிவாலயத்தில் இருப்பதாக நினைவு செய்தால் சொர்க்கத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இப்போவே நீங்கள் அனுபவிப்பீங்கன்ற எவ்வளோ பெரிய விஷயம். அது உண்மையிலே வரவும் போகுது. எல்லோருமே சிவாலயத்துக்கு போக தான் போகிறோம். எல்லாம் சாந்தி தாமத்திலேயே நிரந்தரமாக யாரும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சாந்தி தாமம் கூட, அந்த பரந்தாமம் கூட சிவாலயம்தான். ஏன்னா சிவன் இருக்கிற இடம் இல்லையா அது. ஆனால் அந்த சுகம் கிடையாது, அங்கே வெறும் அமைதி தான் இருக்கும். சுகதாமமும் சிவாலயம்தான். ஏன்னா ரெண்டுத்தையுமே பாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ குழந்தைங்க ரெண்டுத்தையும் நினைவு செய்யணும். அதுக்கு தான் பாபா சொல்லுவார், ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி. அப்படின்னா தன் நினைவு பரந்தாமம் வழியாக சொர்க்கம் போகிறேன் அப்படின்ற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். சிவாலயம், பரந்தாமன்ற சிவாலயம் அமைதிக்காகவும் இன்னொரு சிவாலயம் சுகத்திற்காகவும் இருக்குது. அதுதான் சொர்க்கம். மற்றபடி நாம் இப்போ இருக்கிறதோ துக்கதாமம். இதுக்கும் சிவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. கரெக்டாக சொல்லணுன்னா இதிலிருந்து நம்மளை விடுவிச்சு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபாவே வரார். நாம் அதுக்கு சங்கம யுகத்தில் இருக்கிறோம், ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறோம். ஆனால் புத்தி துக்கதாமத்திலேருந்து விடுபட்டுருச்சு. இப்போ சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் தவிர்த்து எதையும் நினைக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சு, கலியுகத்தில் உங்கள் ஜென்மம் முடிஞ்சிடுச்சு. அதனால் உடல் எங்கே உட்காந்துட்டு இருந்தாலும், பிஸ்னஸில் இருக்கலாம் அல்லது வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் புத்தி இந்த 2 சிவாலயங்களில் ஏதோ ஒன்றுத்தில் தான் இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா இந்த துக்கதாமத்தை நீங்கள் மறக்கணும். நான் ஆஃபீஸில் இருக்கிறதா நினைக்கக்கூடாது, ஏன்னா ஆஃபீஸ் துக்கதாமத்தில் இருக்குது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அதே சிந்தனை. நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க என்னை எப்போ தான் அழைச்சிட்டு போவார், நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி எதுவும் பெருசாக நடக்காட்டினா கூட இது துக்கதாமம்னு நமக்கு தெரியும். இப்போ உங்களை துக்கத்தில் இழுக்க வைக்கிறதுக்காக அது பலவிதமான கவர்ச்சி காட்டும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், துக்கதாமத்தில் எதையும் நினைக்காதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்க, சுகதாமத்தை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த துக்கதாமத்தை ஒரு விபச்சார விடுதின்றார். இந்த வேசியாலயம் அழிய போகுது. ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகிறன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த நடிகருடைய படம், விஜய் ஃபேன்ஸு, அஜித் ஃபேன்ஸு, அந்த ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோ தேட்டருக்கு போயாச்சு, எப்படா ஸ்க்ரீன் ஆன் ஆகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோடு உள்ளே இருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் டிக்கெட்டு வாங்கினதுலேருந்தே சந்தோஷம். இந்த தேட்டர் வாசலுக்குள்ளே போனாலே சந்தோஷம். அங்கே அதனால் உங்களுக்கு உண்மையில் எந்த லாபமும் கிடையாது, தற்காலிக சந்தோஷம். ஆனால் நிஜமாகவே சொர்க்கம் போகிறீங்க, சொர்க்கத்தின் வாசலில் இருக்கிறீங்கன்னா இது எவ்வளோ ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரம். இங்கே தூங்கி வழியலாமா? அதை கொடுப்பதற்காக, அதுக்கான டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு தான் கடவுள் இருக்கிறாருன்னா அவர் முன்னாடி சந்தோஷமாக போய் வாங்குவீங்களா, தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பீங்களா? நிறைய குழந்தைகளுடைய புத்தி வெவ்வேறு திசையில் அலைஞ்சிட்டு இருக்குது.
மாயையுடைய தடைகள் இருக்குது. அதனால தான் புத்தி வெளியில் போகுது, சொர்க்கத்துக்கே போக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப பாபா சொல்கிறாரு, மன்மனாபவ, குழந்தைகளே மன்மனாபவ. இல்லை, மனதில் ஒன்று முக்திதாம பாபாவும் முக்திதாமமும் இருக்கணும், இல்லை சுகதாமம் சொர்க்கம் இருக்கணும். ஸோ பாபா பலவிதமான யுக்திகளை கொடுக்குறார். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய புத்தி நான் சாந்திதாம சிவாலயத்திற்கு முதல்ல போயிட்டு பிறகு சுகதாம சிவாலயத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கணும் உங்கள் புத்தியன்ற. அது தானாக நினைக்காது, நீங்கள் தான் நினைக்க வைக்கணும். தானாக மனசு தான் வேலை செய்யும். என்னென்ன குப்பை போட்டிங்களோ அதெல்லாம் வரும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவன் ஏன் இப்படி சொன்னான், நேற்று என்ன நடந்துச்சு, இதெல்லாம் மனசில் ஏற்கனவே உள்ளே போட்டது. இப்போ நீங்கள் புதுசாக நீங்களே போட வேண்டியதை புத்தியின் மூலமாக நீங்கள் போடணும். அதனால தான் இது பேர் புத்தி யோகம். அப்போ உங்களுடைய புத்தி இதையே நினைச்சிட்டு இருக்க வைக்கணும். இதை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் அழியும். ஏன் இதை நினைக்க நினைக்க இது உள்ளே போய் சமஸ்காரமாக உட்காரும். அப்போ ஏற்கனவே உள்ளே இருந்த அந்த அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும், வெளியேறிடும். எந்த அளவுக்கு இந்த நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. வேறு எந்த எண்ணத்தோடும் இங்கே உட்காரக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா? சென்டர்லேயோ அல்லது மதுபன்லேயோ நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்ற அந்த போதையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அந்த அதிர்வலைகள் எல்லோருக்கும் நன்மை செய்யும். அதை விட்டுட்டு வெளி உலக விஷயத்தை, கவலையை, விகாரத்தை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு பதில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவீங்க. அவங்களுக்கும் விகார எண்ணம் வரும், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா பாபாவை நினைக்கணும்னு நினைக்கிறேன் வரமா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை தோண்டி விட்டுடும். அதனால தான் உங்களுடைய புத்தியை பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைவு பண்ணி உட்காருங்கன்ற. இதுக்கு முன்னாடி தியானத்தில் உட்காரும் பொழுது உங்கள் முன்னாடி ஒருத்தரை பாபா உட்கார வைப்பாராம். எந்த குழந்தையெல்லாம் தூங்கி வழியுது, கொட்டாவி விடுது, எந்த குழந்தையெல்லாம் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஏன்னா இது ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் அதுவும் அமிர்த வேலை கண்ணை மூட்டு உட்காந்திங்கன்னா தூங்க தான் செய்வீங்க. அப்படி கண்ணை மூடாமல் இருக்குதா, தூங்கி வழியாமல் இருக்குதா, அப்படியே பொத்து பொத்துன்னு விழுவும் இல்லையா, அப்படி ஆகாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குன்னே முன்னாடி உட்கார வைப்பாங்களாம். அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க. ஸோ அப்போ அது குழந்தை தெரியல, இப்போ லாபம் தெரியுது இல்லை. சொர்க்கத்தின் கதவு திறக்க வேண்டியது தான் மிச்சம். வாசலில் இருக்கிறீங்க சங்கம யுகம், அதை புரிஞ்சுக்கணும். பாபா இன்னும் கேட்டிங்கன்னா அந்த வாசல் படிக்கட்டில் தானே நரசிம்மர் ஹிரண்யகசிபை கொல்றார். ஸோ அப்போ அந்த வாசலில் நம்ம இருக்கிறோம், அதான் சங்கம யுகம், அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு அடி தான் சொர்க்கம். அப்போ அதை நினைத்து நினைத்து ஆனந்தம் அடையணும். அதில் நம்ம இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம். ஏன் இதோடு இது முடியுது, இதுக்கு நேரெதிரான வாழ்க்கையை நான் அங்கே அனுபவிக்க போகிறேன். அந்த சந்தோஷம் இருக்கணும். ஸோ உங்களுடைய புத்தி வேறு எங்கேயாவது சுற்றிட்டு இருக்குதா அல்லது தூங்கி வழியிறீங்களான்னு பாபாவும் பார்ப்பார். நிறைய பேர் இங்கே பாபா முன்னாடி உட்கார்ந்தாலும் எதுவும் புரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பிராமண ஆசிரியர்கள் கூப்பிட்டு வந்துடுறாங்க, நானும் இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக. நல்ல நல்ல குழந்தைங்க மட்டும்தான் சிவபாபா முன்னாடி உட்காரணும். ஏன்னா சிவபாபா யாருன்னு தெரிகிற குழந்தை உட்காரணும். அந்த போதையில் யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு தாத்தா உட்காந்துட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள எடுத்து அந்த முன்னாடி உட்கார வைப்பீங்க. கடவுளை பார்க்குறது சாதாரண விஷயமா? இவர் என்ன சாதாரண ஆசிரியரா? ஸோ அந்த மாதிரி தவறான எண்ணங்களை அவங்க உருவாக்கிடக்கூடாது. அதனால தான் ஒரு வருஷம் கழித்து தான் மதுபனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்றதுக்கு முக்கியமான காரணம் தூய்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை, கடவுள் பேசுகிறாருன்ற நிச்சய புத்தி வர்றதுக்கு, அந்த சந்தேகமெல்லாம் போகிறதுக்கே ஆவரேஜாக ஒரு வருஷம் ஆகும். ஒரு சிலருக்கு பல வருஷம் ஆனாலும் நிச்சய புத்தி வர்றதில்லை, அது வேறு விஷயம். பட் பெரும்பாலும் வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ளே. ஸோ இங்கே
அப்பா உட்காந்து நமக்கு நடத்திட்டு இருக்கிறார். ரொம்ப எச்சரிக்கையோடு இங்கே உட்காரணும். பாபா நினைவு மட்டும்தான் இருக்கணும், வேறு உலகில் நினைவே வரக்கூடாதுன்ட்டு. பாபா 15 நிமிஷம் உங்களை அமைதியில் உட்கார வைக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த 15 நிமிஷத்திலே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும் நினைவில் இல்லையா? பாபா இங்கே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நினைவில் அதிக நேரம் உட்காரணும். அடுத்தது காரியம் செய்யும்போது நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா என்னதான் சொன்னாலும் எல்லோரும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எல்லோரும் மகாரதி கிடையாது. ஆனால் நான் மகாரதி, நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ளே ஓடணும். பாபா எனக்கு தான் சொல்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் ஓடணும். ஸோ பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். அப்போ தான் அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. யார் பாபா நினைவில் இல்லாமல் இருக்கிறாங்களோ, வீண் எண்ணங்களையே சிந்திச்சிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க உண்மையில் தடையை ஏற்படுத்துகிறாங்க. தவறான அதிர்வலைகளை அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப அதுதான் கவனம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, மற்றவர்களுக்கும் நஷ்டம். கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன போதையில் இருக்கணும். அந்த போதை வரலன்னா அது எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க. உங்களுடைய வீண் எண்ணம் எல்லாருடைய எண்ணத்தையும் கெடுக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ அவங்களுடைய புத்தி ஏதோ இடத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. மகாரதிகள் யானை மேலே சவாரி செய்கிற மகாரதிகளும் இருக்கிறாங்க, குதிரைப்படை 2ஆம் தரமானவர்களும் இருக்கிறாங்க, காலாட்படை 3ஆம் தரமானவர்களும் இருக்கிறாங்க. ஸோ பாபா ஞானக்கடலை கடைஞ்சிட்டு இங்கே வந்திருக்கிறார். சிவாலயத்துடைய மாதிரியும், அதாவது சொர்க்கத்துடைய மாதிரியும், இந்த வேசிய ஆலயமாகிய கலியுகத்துடைய மாதிரியும், சங்கமயுகத்துடைய மாதிரியையும் நீங்கள் மியூசியத்தில் காட்டுறீங்க. ஏன்னா இந்த மியூசியம் கண்காட்சி இருக்குது இல்லையா, இது இந்த ஞானத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான வழி மக்களுக்குன்றார். நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுங்கன்றார். இப்போ வடநாட்டில் பார்த்திங்கன்னா வண்டி அது என்ன சொல்கிறது, ஒரு வேன் மாதிரி இருக்குது, ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது. அதில் பிரம்மகுமாரிகள் மாதிரி சிலை, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு சகோதரிகள் இருக்கிற சிலை, கீழே ராவணன் படுத்துட்டு இருப்பான். அப்படியே மிஷின் மூலமாக அவன் அப்படியே ஏந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் படுப்போம், மறுபடியும் ஏந்திச்சு பார்த்தா அவங்க ஏந்திரின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இது ஆக்சுவலாக மதுபனில் இருக்குது, எப்போவோ இருந்துடுச்சு. பட் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஊராக இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ என்னன்னு பார்ப்பாங்கள்ல, இங்கே இந்த என்ன செய்தி, இது உண்மையில் மிக அற்புதமான சேவை. ஏன்னா மக்களை சொல்லி புரிய வைக்கும் பொழுதை விட இது நம்மளை தான் அந்த கும்பகர்ணன் சொல்கிறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் பாபா சொல்கிறார், நல்லா பெருசாக இந்த மாதிரி சிலைகளெல்லாம் உருவாக்குங்க. அதே மாதிரி நல்ல அட்ராக்ஷனான மிகப்பெரிய ஹாலை எடுத்து இதை பண்ணுங்கன்ற. அப்போ தான் உங்களுடைய புத்தியில் டக்குன்னு பதியும் இல்லையா? சொர்க்கத்தில் அப்படியே சுகமாக ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணன் அரியணையில் இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு சைடில், அதாவது அது லெஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரைட் சைடில் இங்கே கலியுகத்தில் வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி சிலைகள். ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரம்மகுமாரிகளை உட்கார வைங்கன்றார். உண்மையிலே சகோதரிகளை உட்கார வைங்க. சங்கமயுகம் அப்படி இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியேறி இப்படி போகிறாங்க. சூப்பர் இல்லை அது? ஸோ இது மதுபன்லேயும் இருக்குது. ஸோ அப்போ பார்த்த உடனே அவங்க புத்தியில் உட்காரும்ன்றார். ஸோ பாபா எவ்வளோலாம் யோசிக்கிறார், எப்படியாவது என் குழந்தைங்களை எழுப்பணுன்ட்டு. ஏன்னா மியூசியம்னா வருவாங்க. இப்போ ராஜஸ்தானில் டூரிஸ்ட் பிளேஸாக மதுபனும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே ஞானம் கொடுக்கப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை பார்க்கும் பொழுது அது ஒரு யுக்தி இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும்.
ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் சிந்தனை செஞ்சு எப்படி இதை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு குழந்தைங்க யோசிக்கணும். சேவை செய்கிற விதத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா இந்த மிக உயர்ந்த யுகம் சங்கம யுகம், நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிக்கிற யுகத்தை ரொம்ப நல்லதாக நம்ம மாற்றிக்கணும். இதன் மூலமாக மனிதர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். நீங்கள் சங்கம யுகத்தில் 5-6 சகோதர சகோதரிகள் தபஸ்யால் உட்கார வைக்கிறீங்க, ஆனால் அது பத்தாது. ஒரு 10-15 பேரை உட்கார வைங்கன்ற. இப்போ பாருங்கள், 4-5 பேர் உட்காந்து சும்மா உட்காந்துருக்குறாங்கன்னு நினச்சிடுவாங்க. ஒரு 10-15 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்னன்னு கொஞ்சம் கவனம் வரும் இல்லையா? ஸோ நீங்கள் நல்ல பெரிய பெரிய படங்களை உருவாக்கி தெளிவாக எழுதணும். தெளிவாகன்றது பார்க்குறதுக்கும் தெளிவாக இருக்கணும், அதோடைய அர்த்தமும் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வாயால் எவ்வளவோ புரிய வைக்கிறீங்க, இருந்தாலும் மனிதர்கள் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் மண்டைக்குள்ளே எதுவுமே போக மாட்டேங்குது. கல் புத்தியாக இருக்குதுன்றார். களிமண் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா? பிரெயின் இருக்கா இல்லை களிமண் இருக்குதான்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெளிவாக புரிய வைங்க. யார் இந்த சேவையிலேயே தன்னை எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த சேவையை எப்படி அதிகப்படுத்துறது, அதிக பேருக்கு போய் சேருவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஈஸியாக அவங்க மனதில் பதிகிறதுக்கு எப்படியெல்லாம் யுக்தியை உருவாக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணணுன்றார் சேவையிலே இருக்கிறவங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? 7 நாள் கோர்ஸை படத்தை வச்சுட்டாங்க, அப்படியே அந்த படத்தை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ அது வித்தியாசமாக எப்படி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடநாட்டில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போய் ட்ரெயின்னு நினைக்கிறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயினில் பெரும்பாலும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ ஒரு பிரதர் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பாட ஆரம்பிக்கிறார், எழுந்திரிங்க சகோதர சகோதரிகளேன்ட்டு ஹிந்தியில் பாடுறார். அப்போ ஏந்திரிக்கிறாங்க, என்ன நடக்குது? ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரியும் இல்லை, சூப்பராக இருக்கிறாரு. அப்போ எதுக்கு அவர் பாடணும்? கவனிப்பாங்கள்ல. பிச்சைக்காரங்க பாடுறாங்கன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யுக்தி அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு யுக்தியை உருவாக்குறாங்க. ஒருத்தர் ஹெல்மெட்டு மேலே பாபாவுடைய லைட்டை வச்சு, பூர்வ மத்தியில் ஒரு லைட்டை வச்சு ஆத்மா பரமாத்மா நினைக்கிறேன்ட்டு பப்ளிக் பிளேஸில் போய் நிற்கிறார், டிராஃபிக் ஆகிற இடத்துல நிற்கிறார். ஸோ அப்படியே சுற்றிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ இதெல்லாம் மிக அற்புதமான சேவை இல்லையா? டக்கு டக்குன்னு அவங்க மைண்டில் பதியும். பாபா சொல்கிறார், நீங்கள் மியூசியத்தில் புரிய வைக்கிற அந்த போதை ப்ரொஜெக்டரில் படமாக போட்டு காட்டும்போது வராதுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம். ஏன்னா இங்கே உயிரோட்டமாக இருக்கிறாங்க, கேட்பாங்க கேள்வி. படத்தை காட்டும்போது உங்களுக்கு அந்த கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது, தூங்கியும் போயிடுவாங்க. ப்ரொஜெக்டர் மூலமாக அவங்க எதையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இந்த ஞானத்துடைய சாராம்சமே அப்படி இருக்குது, நேரில் சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முக்கியமானது மியூசியம். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, உருவாக்குங்கன்றார். ஒரு ரூமில் சிவாலயத்தின் காட்சிகள், அதாவது சொர்க்கத்தின் காட்சிகள், அடுத்தது வேசியாலயத்தின் காட்சிகள், அடுத்தது மிக மங்களகரமான இந்த சங்கமயுகத்தின் காட்சிகளை வைங்க. ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கே விசால புத்தி வேணுன்றார் இல்லையா? அது ஞானம் இருக்குது, பட் அந்த ஞானம் அப்படி பதிகிற மாதிரி சொல்கிறதுக்கு யோக பலமும் முக்கியம், அதை புரிய வைக்கக்கூடிய புத்தியும் முக்கியம் இல்லை? இப்படி இருந்தவங்க எப்படி கலியுகத்தில் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, சத்தியுகத்தில் எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க, எப்படி திடீர்னு நடக்கும் இந்த மாற்றம் அப்படின்னு அவங்கள யோசிக்க வைக்கணும். அப்போ நடுவில் கடவுள் வராரு, ஞானத்தை கொடுத்து தானே மாற்ற முடியும். கத்தி எடுத்து வெட்டினா மாறிடுவாங்களா? ஆல்ரெடி வெட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, வெட்டி எங்கே மாறிட்டாங்க? ஏன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க கல்கி பகவான் வந்தால் வெட்டு குத்து வெட்டி எல்லோரையும் கொலை பண்ணுறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம புரிய வைக்கணும். எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ஆசிரியர் வந்திருக்கிறார்.
எதுக்கு வந்திருக்கிறார்? அது பாட்டு குழந்தை பாட்டுக்கு எம்ஏ படிக்கட்டும், பிஏ படிக்கட்டும்னு கம்முன்னு உட்கார்றதுக்காக வராரு? எல்லையற்ற ஞானத்தை கொடுப்பதற்கு வரார். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கேயே அவர் எப்பயும் உட்காந்துட்டு இருக்க போகிறதும் கிடையாது, சீக்கிரமாக போயிடவும் செய்வார். அப்போ அதுக்குள்ளே எவ்வளவு ஞானத்தை கொடுக்க முடியும், குழந்தைங்கள பக்காவாக்க முடியும், அதை பார்ப்பார் இல்லை? கொஞ்ச நேரம்தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் இன்னும் ஏந்திரிக்கலை. அதுக்குள்ளே எப்படி எழுப்புறது பார்க்குறார். ஸோ இப்போ அவ்விக்த முரளி வரலட்சுமி சிஸ்டர் கூட எடுக்கும்போது பாபா அந்த முரளியில் சொல்லியிருக்கிறார், டீச்சர் பார்ட்டு முடிஞ்சிருச்சுன்ட்டார். எப்போ சாக்கார பிரம்மா சரீரத்தை விட்டாரோ 1969, அப்பயே டீச்சர் பார்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது ரிவிஷன் இல்லையா? ஸ்கூலில் வந்து பாடம் முடித்தாச்சு, அவ்வளோதானே, டீச்சரோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. இதில் நல்லா படிக்கிற பையன் நல்லவனாகவும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அதை சொல்லி கொடுப்பான்ல. அதைத்தான் பிரம்மா பண்ணிகிட்டு இருந்தார் அவ்விக்த முரளியில். இப்போ அதுவும் வர்றதில்லை, ஏன்னா எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ கம்மியான நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், 2000 உலகம் அழியும்னு நினச்சாங்க. ஆனால் 1969 பாபா முடிச்சிட்டார். பாருங்கள், 2000 முடிய வேண்டியது 1969 முடியுது. அப்படின்னா நாம் வந்து ஒரு 100 வருஷம் கணக்கு வச்சுக்கிட்டு 2036ன்னு நினைக்கிறோம். அது கூட ஏன் முன்னாடியே முடியக்கூடாது? வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடைசி நேரத்துலலாம் அவர் அவ்விக்த முரளி சொல்லும் பொழுது, தாதி உடம்புல வரும்பொழுது திடீர்னு நடக்கும். அந்த அச்சானக்குன்றவர் ரொம்ப சீரியஸாக சொன்னார், திடீர்னு சங்கமயுகம் முடிஞ்சிடும், தயாராக இருங்கன்றார். அப்போ நான் அங்கே போகணுன்ற எண்ணம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன இந்த பிரச்சனை, இந்த பந்தனம், அது பாட்டுக்கு கிடக்குது. நான் ஆத்மா போகணும், அதை புத்தினால் நினைங்க. அதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நினைக்கிறத யாராவது தடுக்க முடியுமா? அதான் சொல்கிறார், வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் உலகம் ஃபுல்லாக திருஷ்டி கொடுத்து சக்தி கொடுக்குற உள்ளுணர்வின் மூலமாக தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புகிற சேவையை யார் வந்து தடை பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது இல்லை? அதை பண்ணுங்க. அதை பண்ண உங்களுடைய பாவங்கள் அழியும் போதே தடையெல்லாம் ஓடி போயிடும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேனேன்னு நினைக்கிறதுனால எதுவும் ஆக போகிறது கிடையாது இல்லையா? மாட்டிக்கிட்டேன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும், அவ்வளோதான். கால் வந்து ஒரு புதகுழியில் மாட்டிக்கிச்சு, நல்லா ப்ரெஷர் கொடுத்து காலை எடுக்கணும். அப்போ நம்ம அதிகமாக நம்மக்கிட்டேருந்து பாபா சேவை எதிர்பார்க்கிறாரு, அது உங்களால் தான் முடியும்னு நினைக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ டைம் கம்மியாக இருக்குது. ஆனால் மனிதர்கள் ஏந்திரிக்கலை, எழுப்ப வேண்டியது உங்களுடைய வேலை தானே, உங்கள் சகோதர சகோதரிகள் தானே. நல்ல சகோதரிகளாக இருப்பவர்கள் சொல்லுவாங்களாம், நான் எதுக்கு 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்து என் வாழ்க்கையை வீணாக்கணும்? அப்படி நான் அதாவது பாவா 400ன்றது அப்போ, இப்போ 400 500ன்றதை 40,000 50,000ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? காசுக்காக நான் எதுக்கு போய் நேரத்தை வீணாக்கணும்? அப்படி வீணாக்கினா சிவாலயத்தில் எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? ஸோ பாபா பார்க்குறார், இது வந்து குமாரிகளுக்காக எடுக்கிற முரளி, அதுக்காக கல்யாணம் ஆனவங்களும் வந்து வெக்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? ஸோ குமாரிகளுக்கு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக பாபா ஸ்பெஷலாக இந்த முரளி ஃபுல்லாகவே அவங்க முன்னாடி எடுக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் தாய்மார்கள் மாதிரி நினைங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு, அதை மறந்துடக்கூடாது. தாய்மார்கள் பந்தனத்தில் சிக்கிட்டு எப்படா பாபாவை பார்ப்பேன், எப்படா இந்த பந்தனம் விடுபடும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம் பாபாவை. ஸோ மதுபனில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறார், நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீங்க, நான் கூட இருக்கிறதுனால அலட்சியமாக இருக்கிறீங்க. தாய்மார்களை பாருங்கள், என்னை பார்க்க முடியாமல் துடிக்கிறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி என்னை நினைங்க, அவங்க அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைவாங்கன்றார் பாபா. அப்போ நல்ல புத்திசாலி பெண் குழந்தைங்க சொல்லுவாங்களாம், 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துன்னு நான் ஏன் வாழ்க்கையை வீணாக்கணும்? எனக்கு என்ன பதவி கிடைக்கும் சொர்க்கத்தில்? ஸோ குமாரிகள்னால் திருமணமாகாத கன்னிப்பெண்கள், அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தான் அதிகமாக சம்பளம் கிடைத்தாலும் அது ஒரு கைப்பிடி சுண்டலுக்கு சமன்றார். எல்லாமே அழிய போகுது. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சொத்து சேர்த்தாலும் எல்லாம் அழிய போகுது, எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அந்த சுண்டலை விட வைக்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார்.
அதையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம் சிலர். அந்த சுண்டலை விடு குழந்தை, நான் உன் கை ஃபுல்லாக ரத்தினத்தை நிரப்புறேன்றாரு. எனக்கு சுண்டல் தான் வேணும்னு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது கலியுகத்தின் சுகம், செல்வம், பேர், மரியாதை. ஸோ அப்போ என்ன ஆகுது? பாபா சொல்கிறார், நீ கலியுகத்தில் கைப்பிடி சுண்டல் தான் உனக்கு கிடைக்கும். நீங்கள் படிக்கிற படிப்பில் அது கூட கிடைக்குமான்னு தெரியாதுன்றார் இல்லையா? படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? சுண்டல் கூட வாங்க முடியாதுன்றார். ஏன்னா இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம்லாம் பயங்கரமாக ஆகிறத பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இங்கே உலக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிது. மற்றபடி உலகில் படிப்புனால் பெறக்கூடிய சம்பளம் எல்லாம் சுண்டலுக்கு சமம், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுன்றார். எதுக்கு அது பின்னாடி போய் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அழியக்கூடிய காசை சம்பாதிக்கிறதுக்கு? குமாரிகள் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க. அந்த படிப்பு ஒன்றுத்துக்கும் உதவாது, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுன்றார். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நிறைய பேர் நேரடியாக கேட்பாங்க, எனக்கு இந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பாபா முரளியில் சொல்கிறாருல, அதை நீங்கள் எடுத்துக்கணும். நேரில் கேட்டால் இல்லை படிக்காதீங்கன்னா நாங்கள் சொல்ல முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. முரளியில் சொல்கிறது தான் ஸ்ரீமத்து. இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உன்னால் தானே நான் படிப்பை விட்டேன்னு எங்ககிட்ட சண்டைக்கு வருவீங்க. அதனால தான் நிறைய பேர் அப்படி சொல்கிறது கிடையாது. நீங்களாக பாபா மேலே உள்ள நிச்சய புத்தியினால் எடுக்கணும் முடிவு. அந்த படிப்பு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது. அந்த படிப்பை நிறுத்திட்டு இந்த படிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுடைய புத்தி திறக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சகோதரிகளுக்கு பாபா சொல்கிறார், சகோதரர்களுக்கு சொல்லலை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சகோதரிகளை என்ன பண்ணுவாங்க, அதுவும் அந்த காலத்தில், இது 1969க்கு முன்னாடி வந்த முரளி, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். வேலைக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. ஸோ அப்போ படித்து கூட அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இல்லை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு வேளை கணவன் இறந்தால் வேலைக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு இப்போ வரைக்குமே பெண்கள், படிக்கிற பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க. உண்மையிலே பெண்கள் வேலைக்கு போக விரும்பலை. உண்மையிலே ஆணுக்கும் வேறு வழி இல்லாமல் தான் வேலைக்கு போகிறான். அவனுக்கும் யாராவது சம்பாதிச்சு போட்டால் அவனும் வீட்டில் தான் இருப்பான். ஆனால் பெண்ணுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், அதை நிறுத்திட்டு இந்த ஞானத்தை படிச்சிங்கன்னா உங்கள் புத்தி திறக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சின்ன சின்ன பெண் குழந்தைங்க உட்காந்து பெரியவர்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னால் ஆஹா அற்புதம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் போன வாரமே. அப்படியே அதிசயப்படுவாங்க. நீ யாரோட குழந்தம்மா, யார் பெற்ற புள்ளம்மா நீன்னு கேட்பாங்க. சொல்லுங்கள், நான் சிவபெருமானுடைய குழந்தைன்னு, பிரம்மா உடலில் எங்களுக்கு பாலனை பண்ணுறாருன்னு சொல்லுங்கன்றார். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவர்களுக்கு உட்காந்து இந்த ஞானத்தை கொடுக்கணும். பாபா சிவாலயத்தை ஸ்தாபனை பண்ண வந்திருக்கிறாருன்னு புரிய வைங்க. இங்கே இருக்கிற எல்லாமே மண்ணோட மண்ணாக ஆக போகுது. அங்கே உங்களுக்கு சுண்டல் கூட உங்கள் அதிர்ஷ்டத்தில் கிடையாதுன்ற கலியுகத்தில். எல்லாமே மண்ணோட மண்ணாக ஆக போகுது. இங்கே ஒருத்தருக்கு 5 சுண்டல் இருக்கலாம், அதாவது 5 லட்சம் இருக்கலாம் காசு கையில். ஆனால் அதுவும் அழிஞ்சிடும். ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. இப்போ சமீபமாக ஒரு நியூஸில் ஒரு பென்ஷன் பிரச்சனையாகி அந்த அம்மாவுக்கு 92 வயசில் பென்ஷன் கிடைக்கிது. இது வரைக்கும் கிடைக்காம போனது, அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. 92 வயசில் அவருக்கு கிடைக்கிது 11 லட்சம். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாதிரி தான் கலியுகத்தின் இறுதியில் நீங்கள் காசுக்கு பின்னாடி போகிறது. நம்ம எல்லாருக்கும் வயசாகிடுச்சின்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு வயசாகிடுச்சு, அதனால தான் பூர்வஜ ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. கடைசி நேரத்தில் எல்லோரும் ஐயோ நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், கடைசியில் தெரிஞ்சிடும், கடவுள் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிடும், சம்பாதிக்கணும்னு விழுந்து நினைப்பாங்களாம். ஸோ இப்போவே நினைவு செய்கிறவன் புத்திசாலி. இப்போயே ஆல்ரெடி லேட் ஆகி இருக்குது. நினைவு தானே பண்ண சொல்கிறார், வேறு எதுவும் பண்ண சொல்லலையே. நேரம் இல்லைன்னா இன்னும் போக போக உலகம் மோசமாக தான் ஆகும். இப்போவே உங்களால் நினைக்க முடியலன்னா ரொம்ப மோசமாகும்போது எப்படி நினைப்பீங்க? திடீர்னு இயற்கை சீற்றம் வரும். வந்தது இல்லை, சிரியாவில் வந்தது, நிறைய இடங்களில் வந்துட்டு இருக்குது.
திடீர்னு மரணம் நடக்கும். கையில் சுண்டலை பிடிச்சிக்கிட்டே சரீரத்தை விட்டுடுவீங்கன்ற இல்லையா? அந்த காசு எல்லாம் இருக்கும், ஆனால் அது உங்களை காப்பாற்ற போகுதா? வெறுங்கையோடு தானே போக போகிறீங்க. ஸோ அதுதான் பாபா சொல்கிறேன், இந்த குரங்குத்தனத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்றார். ஏன் குரங்குத்தனம்? குரங்கு வந்து பிடிச்சிக்கிட்டுனா விடவே விடாது இல்லையா? நம்ம பார்த்துருப்போம், நம்ம பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிடும், கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அதுக்காக தான் சின்ன வயசில் ஒரு கதை கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, தொப்பி விற்கிறவன் தொப்பியை போட்டோன்னே அது போட்டுடுச்சின்ட்டு, இவன் பண்ணுறது அப்படியே பண்ணுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி குரங்கு பிடியாக எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுவும் எல்லோரும் பிடிச்சிக்கிறாங்க, அடியக்கூடிய காசு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. அதே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வீணாக்குறோம்பில் இருக்குதே, எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்களேன்றது மாதிரிலாம் உங்கள் எண்ணம் வந்துடும். அதுக்கு தான் அந்த குப்பையை பார்க்காதீங்க, பாபா சொல்கிறத மட்டும் கேளுங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கருணை வரும், பச்சாதாபம், அவங்கள பார்த்து பரிதாபப்படுவீங்க, பொறாமப்பட மாட்டீங்க. ஸோ இந்த மியூசியத்தை அழகாக வடிச்சிட்டாலே போதும் அப்படின்ட்டு மியூசியத்தை பார்த்தே சந்தோஷப்பட்டுறாதீங்க. அது நீங்கள் அங்கே அற்புதம் செஞ்சு காட்டணும், புரிய வைக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை? அழகாக அமைச்சாச்சு, பட் இப்போ புரிய வைக்கணும்ல. மனிதர்கள் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கணும், மாற்ற வைக்கணும். நீங்கள் பாபா குழந்தைங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார், அதுவும் சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறார். இருந்தாலும் சிலருடைய அதிர்ஷ்டத்தில் அந்த சுண்டல் கூட இருக்க மாட்டேங்குது, எல்லாமே அழிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அப்பா கிட்ட இருந்து ராஜ்யத்தை, உலக ராஜ்யத்தை அடையக்கூடாது? எதுக்கு அழியக்கூடிய செல்வத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? அதிலும் பெண்களுக்கு வந்து அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பாப்பா வந்து குமாரிகள் ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்றாங்க. உண்மையிலே தாய்மார்களும் அப்படி தானே, யாரோ சம்பாதிச்சுட்டு வந்து போடுறாங்க, டக்குன்னு சமைச்சிட்டு அப்படியே நினைவுலே மூழ்க வேண்டியது தான் இல்லை? இப்போ இன்டர்நெட் இருக்குது, அப்படியே ஃபோனை பேசி அப்படி இப்படின்னு நேரத்தை மட்டும் வீணாக்காமல் பார்த்துக்கணும். உண்மையிலே ஆண்களை விட பெண்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ விதவிதமாக சமைக்கணும், இப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. சிம்பிளாக டக்குன்னு எதை செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு பாபாவை நினைக்கிறதுலையும் முரளி படிக்கிறதுலையும் இந்த சேவை செய்கிறதுலையும் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. பாபாவை நினைக்கணும், சுதர்ஷன சக்கரத்தை சுற்றணும், அவ்வளோதான். ஸோ கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சுண்டலை தூக்கி கீழே போடுங்க முதல்ல. சிச்சி அதை கீழே போடு அப்படின்னு சொல்லுவாங்களே குழந்தைங்க, ஏதாவது கையில் பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு பதிலாக கைகள் முழுவதுமாக வைரமும் வைடூரியத்தினால நிரப்பிக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்றார். பரந்தாமத்துக்கு வரும்போது புத்தின்ற பையில் இந்த ரத்தினங்களை குணங்களாக மாற்றுறீங்க, ஞான ரத்தினங்களை அப்படி நிரப்பிட்டு வாங்க. அதுதான் அங்கே ஸ்தூல ரத்தினங்களாக அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், சொர்க்கத்தையே உங்களுக்கு சொந்தமாக பாபா கொடுக்குறார். பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எதுக்கு ஒரு கைப்பிடி சுண்டலை துரத்திட்டு உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க? சரி, ஒருத்தர் வந்து ரொம்ப வயசானவர், அவருக்கு நிறைய குழந்தை இருக்குன்னா அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் குமாரிகளுக்கு அந்த கடமையே இல்லையே, நீங்கள் யாருக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. சூப்பர் பாயிண்ட் இல்லை? இதில் காமெடி என்னன்னா, ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் இமான், அவருடைய மனைவி வந்து ஒரு தவறான தொடர்பில் டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க, கூடவே குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து வேலைக்கே போகல, நல்ல பயங்கரமான சூப்பர் ஹிட் மியூசிக் டைரக்டராக இருந்தால் திடீர்னு விட்டுட்டார் அந்த டிப்ரெஷனில். நம்ம யாருக்காக சம்பாதிக்க போகிறோன்ட்டு. உண்மையிலே அந்த அப்புறம் அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் வேணுன்றதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து உங்களுக்காக எதிர்காலத்தையே உருவாக்க முடியும். அதுதான் சொல்கிறார், குமாரிகளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்றார். இப்போ வயசானவங்க ஏற்கனவே நிறைய குழந்தை இருந்தால் அதை பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குது. குமாரிகளுக்கு என்ன இருக்குது? ரொம்ப ஈஸியாச்சு. யார் வந்தாலும் பாபா எங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்குறாருன்றதை மட்டும் புரிய வைங்க. ஸோ அந்த ராஜ்யத்தை நீங்கள் அடையணும்.
இப்போ உங்களுடைய கைகள் முழுவதும் வைரத்தினால் நிரப்புறாரு பாபா. மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். பாபா புரிய வைக்கிறார். 63 ஜென்மங்களாக பாவம் மேலே பாவம் செஞ்சிட்டு வந்துட்டே இருந்திருக்கிறீங்க. இது இல்லாமல் அப்பாவை நிந்தனை வேற பண்ணிங்க. எங்கும் நிறைந்தவர் தேவதைகளையும் நிந்தனை பண்ணிங்க, நிறைய தப்பான கதையை எழுதி. ஸோ நீங்கள் விகாரிகளாக ஆனீங்க, விகாரத்தில் விழுந்து அது ஒரு பாவம். அது இல்லாமல் அப்பாவை வேற நிந்தனை பண்ணிங்க. நீங்கள் பாவம் செஞ்சுட்டு அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் வேற, அவரை வேற நிந்தனை பண்ணிங்க. எவ்வளவு நிந்தனை பண்ணியிருக்கிறீங்க அப்பாவை. ஸோ அந்த நிந்தனையெல்லாம் இப்போ சரி பண்ணுங்க, அப்பாவுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுத்து. பாபா குழந்தைங்களுக்கு உட்காந்து புரிய வைக்கிறார். குழந்தைங்களே, இனியும் நேரத்தை வீணாக்காதீங்க. இவ்வளோ நாள் போனது போட்டும், இனிமேல்ட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. பாபா என்னால் நினைவில் இருக்க முடியல பாபான்னு சொல்லாதன்றார். ஏன்னா பாபா சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்லு, என்னை நான் ஆத்மாவாக நினைக்க முடியல பாபான்னு சொல்லு, அதுதான் கரெக்டுன்றார். நான் என்னையே மறந்துடுறேன்னு சொல்ல, அதுதான் கரெக்டுன்றார். இல்லையா? நான் ஆத்மா, அதை மறந்துடுறேன். நீ உடம்பு தேக உணர்வுடையவர் ஆகிறேன்னா என்ன அர்த்தம்? உன்னை நீ மறந்துடுறேன்னு அர்த்தம், மயக்க நிலைக்கு போயிடுறேன்னு அர்த்தம். உன்னையே உன்னால் ஆத்மாவாக நினைக்க முடியல அப்படின்னா நீ எப்படி அப்பாவை நினைப்ப? ஸோ அதனால தான் முதல் பாடம் நான் ஆத்மான்றது தான், அதுக்கப்புறம் தான் பரமாத்மா பாடமே. ஸோ இது மிக உயர்ந்த இலக்கு. பாபா நினைவிலே நிலைச்சி இருந்து பாபாவை ஆத்ம உணர்விலே நிலைச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் இது ரொம்ப ஈஸியும் கூட இல்லையா? பாபாவை நினைக்கிறது கஷ்டமா? ஒரு சின்ன புள்ளி தானே. இப்போ ஒரு பெரிய சிலை, ஒரு மகாலட்சுமி சிலை இருக்குது, அதை நினைக்கணும், ஃபுல்லாக நினைக்கணும் அப்படின்னா கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த அலங்காரத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, இப்படியெல்லாம் கூட தியானம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இங்கே அவ்வளோ கஷ்டமாக கொடுக்குறார். ஒரு புள்ளியை தானே நினைக்க போகிறீங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் கண்டிப்பாக மாயை எதிர்ப்பு தெரிவிக்கும், சண்டை போடும், உங்களோட கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்ப வைக்கும். மனிதர்கள் கீதை படிக்கிறாங்க, இருந்தாலும் அதோடைய அர்த்தம் ஏதாவது அவங்களுக்கு புரியுதா அப்படின்னா ஒன்றுமே புரியுறது கிடையாது. பாரதத்தின் முக்கியமான வேத சாஸ்திரமே இந்த கீதை தான். ஒவ்வொரு மதத்திற்கும் அதன் வேத சாஸ்திரம் இருக்குது. எந்த மதத்தை ஸ்தாபனை செய்கிறவங்களையும் சத்குருன்னு சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய தவறுன்னு பாபா சொல்கிறார். சத்குரு ஒரே ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி தன்னை குருன்னு சொல்லிக்கிட்டாங்க, சத்குருன்னே வேறு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஒரிஜினல் பேரை சொன்னால் கோபம் வருது, சத்குருன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்குதான், அப்படி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சத்குருன்னா என்னன்னே தெரியாது, கடவுளை பற்றியே பேச மாட்டார், அதுதான் காமெடி. கடவுள் ஒரு டார்க் எனர்ஜி அப்படின்னுவார். ஆனால் சங்கரோட படத்தை மட்டும் பெருசாக சிலை செஞ்சு வச்சுருக்கிறார். பாப்பா சொல்கிறாரு, ஒருத்தர் ஒரு கார்பெண்டர் வேலையை கற்றுக் கொடுக்குறாரு, இன்ஜினியர் வேலையை கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் கூட குரு தானே இல்லை? கற்றுக் கொடுக்குறவர் குரு, எதை கற்றுக் கொடுத்தாலும். ஆனால் சத்தியத்தை போதிப்பவர் சத்குரு, அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரே ஒருத்தர் தான். சத்தியத்தை இவர் மட்டும்தான் போதிக்க முடியும், மனிதர்கள் போதிக்க முடியாது. ஸோ அப்போ மனிதர்களை குருன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எதை கற்றுக் கொடுத்தாலும் அவன் குரு தான். ஆனால் சத்தியத்தை போதிப்பவர் தான் சத்குரு. இப்போ ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னா சத்குரு கிட்ட தானே போகணும். ஸோ அவர் தான் சத்தியமான தந்தையாகவும் இருக்கிறார், சத்தியமாக ஆசிரியராகவும் இருக்கிறார். சத்குருவாக மட்டும் இல்லை, சத்தியமான அப்பாவாகவும் சத்தியமான டீச்சராகவும் இருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா புத்துணர்வு அடைஞ்சு போகிறீங்க மதுபனை விட்டு, அப்படியே பாபா ஞானத்தை கேட்டு அந்த போதையோடு போகிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போனவொடனே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. மறந்து பழைய மாதிரியே பாவங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க தேக உணர்வில் அப்போ என்ன ஆகும்? அதற்கான தண்டனை சரீரத்தை விட்ட பிறகு கர்ப்ப ஜெயிலில் கிடைக்கும்ன்ற. இவ்வளோ ஞானத்தை கொடுத்தும் நீ பாவம் செஞ்சியேன்னு சொல்லி சொல்லி தண்டனை கிடைக்கும்ன்றார். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாது, எந்த பாவமும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் அங்கே கர்ப்பம் மாளிகையாக இருக்கும்.
இன்றைக்கி கர்ப்பம் பாருங்களேன், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் தண்டனை, அந்த கர்ப்பம் இருக்கிற பெண்களுக்கே கர்ப்பத்தினால தான் நிறைய பிரச்சனை வருது இல்லையா? கர்ப்பத்தில் புற்றுநோய் வருது, கர்ப்பத்தை எடுத்துடுறாங்க, எடுத்தாலும் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் சொர்க்கத்தில் தாய்க்கும் கர்ப்பத்தினால பிரச்சனை கிடையாது, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் பிரச்சனை கிடையாது. அது மாளிகையாக இருக்குன்றார். அங்கே யாரும் தண்டனை அடையிற மாதிரி பாவக்காரியங்கள் செய்ய மாட்டாங்களே, அதனால் அங்கே அது ஜெயிலாக இருக்காது. மதுபனில் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க, நான் பாபா முன்னாடி நேரடியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்ட்டு. ஆனால் வெளியில் சென்டர்லேயோ அல்லது உங்கள் வீட்டிலையோ உட்காந்துக்கிட்டு நான் பாபா முன்னாடி நேரடியாக உட்காந்துட்ருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அங்கே ஒரு சகோதரரோ சகோதரியோ நடத்துகிறாங்கன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இங்கே அப்பா கிட்ட நேரடியாக வந்து ஞானத்தை கேட்குறோம். அதாவது உலகம் ஃபுல்லாக மனிதர்களுடைய ஞானத்தை கேட்குறாங்க. இயேசுடைய ஞானம், புத்தருடைய ஞானம், நபியோடைய ஞானம், அது மனிதனுடைய ஞானம். அதை மற்ற மனிதர்கள் மூலமாக கேட்குறாங்க. ஆனால் நம்ம கடவுளுடைய நேரடி ஞானத்தை மற்ற மனிதர்கள் மூலமாக சென்டரில் கேட்குறோம். நேரடியாகவே கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டு வரோம், மதுபனுக்கு போய். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறார். பாபா புரிய வைக்கிறதுக்கும் குழந்தைங்க புரிய வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்ற இல்லையா? பாபா குழந்தை 5000 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைய பார்க்குறேன்ற சந்தோஷத்தோடு புரிய வைப்பார். 5000 வருஷம் கழிச்சு என் சகோதரனை பார்க்குறேன்ற அந்த ஆன்மீக சந்தோஷத்தோடு நீங்கள் புரிய வைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறார், அந்த வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும்ன்றார். அதேமாதிரி புரிய வைக்கிற விதத்துலேயும் சரி, பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைன்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார். சிவாலய அப்படின்னு சொர்க்கத்தையும் வேசியாலயம்னு இந்த நரகத்தையும் சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். இது எல்லையற்ற சிவாலயம் சொர்க்கம், எல்லையற்ற விபச்சார விடுதி இந்த நரகம். இதை நீங்கள் தெளிவாக சித்திரத்தில் காட்டினீங்க, மியூசியத்தில் காட்டுறீங்க அப்படின்னா மனிதர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்றார். ஓ, அப்படி இருந்த உலகம் இப்படி ஆச்சா, இப்போ மறுபடியும் நாம் அப்படி மாற போகிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் அதை ஏதோ ஒரு ஜாலியாக லைட்டாக எடுத்துகிட்டு புரிய வைக்கிறீங்கன்றார். சீரியஸாக புரிய வைக்கணும், அப்போ தான் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, இது எவ்வளோ பெரிய விஷயம், சீரியஸாக புரிய வைக்கணும். மற்றவர்கள் பாருங்கள், வள்ளலார் இயக்கத்துக்காரங்க பேசும்போது அவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துக்காரங்க, நாஸ்திகம் பேசுகிறவங்க கூட அப்படி பேசுகிறோம். அப்போ உண்மையிலே கடவுள் வந்திருக்கிறாருன்னா நாம் எந்த அளவுக்கு சீரியஸாக பேசணும், அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றார். உங்கள் மேலேயே உங்களுக்கு முதல்ல கருணை இருக்கணுன்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுனால முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு கருணை வருது. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனால உங்களுடைய பதவி அதிகமாகுது. எத்தனை தடவை புரிய வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல தாரணை ஆகுது. இப்படியே ஸோ இதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்கன்றார். இப்படி உங்கள் மேலே கருணை கொள்ளுங்கள் சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வேசி ஆலயத்திலே கடைசி வரைக்கும் இருக்க போகிறீங்களான்னு கேளுங்க. இல்லையா, இங்கே 100 வருடம் 150 வருடம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? 40 வருடத்துல நாக்கு வெளியில் தள்ளுது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் உடம்பு படுத்துகிற பாடு எல்லாமே இங்கே இருக்க போகிறீங்களா? உங்கள் மேலே கருணை வச்சு இந்த கலியுகத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். கடவுள் வந்திருக்கிறார், அதற்கான வழியை சொல்கிறார். எப்படியெல்லாம் புரிய வைக்கிறதுன்ற எண்ணம் தான் பாபாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா எப்போவுமே. குழந்தைங்க எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க, இருந்தாலும் எதுவுமே அவங்க புத்தியில் கேட்குறவங்க புத்திக்குள்ளே போகாத மாதிரியே இருக்குதுன்ற. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குது இந்த ஞானம், நீங்கள் எங்கள் கிராமத்திலலாம் வந்து சொல்லுங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களே எதுவுமே புரிஞ்சிக்கலைன்றார். பணக்காரர்கள், நிறைய பணம் உள்ளவர்கள் இதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, கவனமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கடைசியில் தான் வருவாங்க எல்லாத்தையும் இழந்த பிறகு. ஆனால் அப்போ டூ லேட் ஆகிடும்ன்றார். அப்போ அவங்களுடைய செல்வமும் அவங்களுக்கு பயன்படாது, எல்லாம் மண்ணோட மண்ணாக ஆகிடும்.
அந்த நேரம் அவங்களால யோகத்துலேயும் இருக்க முடியாது. அனைத்தையும் இழந்துட்டு அவன் எப்படி யோகத்தில் இருப்பான்? இழந்தது தானே அவன் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ காசு சேர்க்கறது பாவத்தை சேர்க்குற மாதிரி இருக்குது. காசு, உறவுகள் எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் பற்று வைக்கிறீங்களோ இழக்க இழக்க அதை பற்றிய ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். எப்படி கடவுளை பற்றிய ஞாபகம் வரும் இல்லையா? எத்தனையோ வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் பக்காவான பிரம்மகுமாரிகள்லாம் அவங்களுக்கு நெருங்கியமானவர்கள் இறக்கும்போது சென்டருக்கே வரதை விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது. அந்த நேரம் உயிர் போச்சுன்னா எவ்வளோ பெரிய நஷ்டம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் உறவுகளை உருவாக்காதீங்க. ஆத்மாவை மட்டும் பாருங்கள், எதுவும் நிரந்தரம் இல்லை. சதா மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருங்க. நம்முடைய குடும்பம் சொர்க்கத்தில் இருக்குது, இங்கே கிடையாது. அது தெரியாமல் நான் பெரிய பணக்காரன் தெரியுமா எல்லாம் அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டு சேர்த்து கடைசியில் கண்ணு முன்னாடி அழிகிறத பார்ப்பாங்க. யோகத்துலேயும் இருக்க முடியாது, அங்கேயும் நஷ்டம் இங்கேயும் நஷ்டம். ஆனால் இந்த ஞானத்தை கேட்டாங்கன்னா பிரஜையில் வந்துடுவாங்கன்றார். ஏழைகள் தான் இங்கே உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றார் பாபா. கேட்குறார், குமாரிகள் கிட்ட என்ன இருக்குது? குமாரிகள் தான் உண்மையிலே ஏழைகள். ஏன்னா அப்பாவுடைய ஆஸ்தியை ஆண் குழந்தைக்கு தானே கொடுப்பாங்க, பெண் குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க தானே. அப்போ பெண் குழந்தைங்க வந்து ஒரு ஏழைகள் தான் இல்லையா? ஆக்சுவலாக தாய்மார்கிட்ட கூட எதுவும் இருக்காது தான், பட் குமாரிகள் கிட்ட உண்மையிலே எதுவும் இருக்காது. ஸோ ஒரு விதத்தில் ஆக்சுவலாக பெண்கள் வந்து கொடுத்து வச்சதே இந்த விஷயத்தில் தான் முக்கியமாக. ஏன்னா முழு பிச்சைக்காரன் ஆகிறவங்க தான் அங்கே ராஜாவாகவே ஆக முடியும். ஆனால் இன்றைக்கி அரசாங்க சட்டம் மாறிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெனை தான். ஸோ இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பாக்கியம்ன்றார் பாபா. ஏன்னா வேறு எந்த ஞாபகம் வராதுன்றார். என்ன மாதிரி முரளி பாருங்கள் இல்லையா? கஷ்டத்தின் உச்சத்தில் எதெல்லாம் கஷ்டம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு நன்மை. அது தெரியாமல் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்கன்றார். குமாரியை வந்து கன்னியாதானம் பண்ணுவாங்க இல்லையா திருமணத்தப்போ. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அவள் விகாரத்தில் விழறா. ஏன்னா தானமாக தானே கொடுக்குறாங்க. அப்போ அவன் விகாரத்தில் விழுந்தால் தான் கணவன் சாப்பாடே போடுவான். அப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா நீ எதுக்கு என் மனைவி போன்றான். இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு அப்போ வந்து வரதட்சணையாக காசு கொடுப்பேன், நீ தூய்மையாகவே இருக்கணும்னு நினச்சேன்னா உனக்கு ஒரு பைசா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குது. ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தமோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் இப்போ சட்டமே உங்களுக்கு சாதகமாகிடுச்சு இல்லையா? பெண்ணுக்கும் சொத்தில் சம உரிமை இருக்குது, இந்த மாதிரி நிறையா வந்துடுச்சு. ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அப்படியே எதுவும் இல்லாட்டினா கூட பயப்படக்கூடாதுன்றார். எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக புரிய வைங்க. நான் உலகத்தின் மகாராணி ஆக போகிறேன், எனக்கு இது தேவை கிடையாது. இதுக்காக நீங்கள் கொடுக்க போகிற அந்த சுண்டலுக்காகலாம் நான் ராணி பதவியை இழக்க முடியாது. 5000 வருடத்தின் எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறதை இழக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லுங்கன்றார். ரொம்ப ஆக்டிவாக இதை நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. எதுக்கு பயப்படணுன்றார்? தைரியமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. உண்மையை சொல்கிறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அந்த பக்கம் கை நிறைய சுண்டல், இந்த பக்கம் கை நிறைய வைரம். எதை தேர்ந்தெடுப்பாங்க புத்திசாலி? அதனால் குரங்கு மாதிரி சுண்டலை பிடிச்சிட்டு இருந்த உங்களை அந்த சுண்டலை விட வச்சு வைரத்தை நிரப்பி கோயிலில் பூஜிக்க தகுந்தவராக மாத்துறார். அதுதான் ஆஞ்சநேயர் குரங்கு முகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறது. எதுக்கு? அப்படி சுண்டலை பிடிச்சிட்டு இருந்த நம்மளை அதை விட வச்சு வைரத்தை நிரப்பி வைக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் முயற்சி செய்து வைரம் மாதிரி இந்த பிறவியை அடையணும். உங்களுடைய முகம் வீரமான சிங்கம் மாதிரி இருக்கணுன்றார். பெண் சிங்கம் மாதிரி இருக்கணும். ஏன்னா பெண் குழந்தைங்க கிட்ட தான் பாபா பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ சிங்கப்பெண்ணேன்றாங்க. உண்மையான சிங்கப்பெண் பாபா குழந்தைங்க மட்டும்தான். போய் ஃபுட்பால் விளையாண்டா சிங்கப்பெண்ணா இல்லையா? அனைத்தையும் விட்டுட்டு உலகத்தை மாற்றியே காட்டுவேன்ற லட்சியத்தோடு இருக்கிற பெண் குழந்தைங்க தான் உண்மையிலே சிங்கப்பெண்கள். ஸோ உங்களுடைய முகத்தில் அந்த தைரியம் தெரியணுன்றார். சில குழந்தைங்களுடைய முகம் வந்து அப்படியே பயந்து நடுங்கிற ஆடு மாதிரி இருக்குதுன்றார்.
சின்ன சத்தம் கேட்டால் கூட பயந்துடுறாங்க. ஸோ பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு எல்லா குழந்தைங்களுக்கும், குமாரிகள் பந்தனத்தில் சிக்கிக்கக்கூடாது. நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா விகாரத்துக்காக அடி விழுன்ற. ஏன்னா உங்களை அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் பல ஜென்மத்தின் பாவத்திற்கான தண்டனையே விகாரத்தின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும், திருமணத்தின் மூலமாக தான் கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்ற போய் சிக்கிக்காதீங்க, பயங்கரமாக மாட்டிக்குவீங்கன்றார். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லை நான் தூய்மையாக இருக்கிறேன் ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணுவாங்க, விகாரத்துக்காக அடி விழும். அதான் பாபா சொல்கிறார், இந்த ஞானத்தை நீ நல்ல தாரணை பண்ணன்னா உலகத்துக்கே மகாராணி ஆயிடுவே. நீ எதுக்கு போய் ஒரு வேலைக்காரி மாதிரி வாங்கிட்டு இருக்கணும்? வேலைக்காரியை கூட உதைக்க முடியாது இல்லையா? இன்றைக்கி சட்டம் அப்படி இருக்குது. ஆனால் கணவன் உதைப்பானே. பாபா சொல்கிறார், நான் உனக்கு உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் சிலருடைய பாக்கியத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உலகத்துக்கே மகாராணி ஆக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், ஆனால் சிலருடைய பாக்கியத்தில் இது இருக்க மாட்டேங்குது, சுண்டல் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க. பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார், குமாரிகளும் ஏழைகளாக இருக்கிறாங்க. எப்போ பெற்றோர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு ஏழையாக இருக்கிறாங்களோ அப்போ அவளை பிரம்மகுமாரி சென்டரில் விட்டுறாங்க. ஸோ நிறைய சிஸ்டர் அந்த மாதிரி வந்திருப்பாங்க, ரொம்ப ஏழை பெண்களாக இருப்பாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரி நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். உண்மையிலே அந்த மாதிரி பெண் குழந்தைங்க கொடுத்து வச்சவங்க போதையாக இருக்கணுன்றார். ஆஹா, நான் நல்லா படித்து மிக உயர்ந்த பதவி அடைய போகிறேன். ஏன்னா காசு இருக்கிறதுனாலே அப்பா அம்மா தடையாக இருப்பாங்க மற்ற பெண் குழந்தைங்களுக்கு. இங்கே காசு இல்லாததுனால சரி ஓகே, பெண்ணுடைய வாழ்க்கை சேஃப்டி, இந்த இடம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி பெண் குழந்தைங்க சந்தோஷப்படணுன்றார், அந்த போதையிலே இருக்கணுன்றார். நல்ல நல்ல குழந்தைகளாக இருந்தாங்கன்னா, அதாவது நல்ல மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் கவனம் கொடுப்பாங்க, மதிப்போடு நம்ம தேர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான் உதவியும் கிடைக்கும், ஊக்கத்தொகையும் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஒரு ஜென்மத்துக்கு இல்லை, 21 ஜென்மத்துக்கு. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 21 ஜென்மத்துக்கு உயர்ந்த பதவி அடைய போகிறீங்க. இந்த ஒரு பிறவி தான் முயற்சி செய்கிறதுக்கான பிறவி. அலட்சியமாக இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது, விகாரத்தின் வசமாகக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் தற்காலிக சந்தோஷம், அது பேர் அல்பகால சுகம்னுவாங்க. காக்கை எச்சலுக்கு சமம்னு முனிவர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குது, நாளைக்கே சேர்த்துட்டா இது மாதிரிலாம் நிறையா நடக்குது இல்லை? எலெக்ஷன் ரிசல்ட் ஜெயிச்சு இறந்துட்டாருன்ட்டு வரும். அப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? டாக்டருக்கு படிக்கிறவங்க இறக்கிறத பார்க்குறோம், இன்ஜினியர் ஆகிறவங்க இறக்கிறத பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. யோகிகளுக்கும் போகிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே? எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா போகியாக இருந்தாலே ஆயுள் குறைவு, அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அப்போ ஆயுளும் குறையுது, வெறுங்கையோடவும் போக போகிறீங்க. புலனின்பத்தில் மூழ்கிறவங்க போகிகள். அப்போ யோகியாக இருக்கும்போது தான் ஆயுளும் அதிகம், ஆனந்தமாகவும் இருப்போம், உலகத்தின் எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஏழை குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதில் அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா யாரோ ஒரு பணக்காரர்கள் தான் வராங்க, அவங்களும் பெரும்பாலும் இது நல்லா இருக்குது, இந்த இயக்கம் நல்லா இருக்குது, நிறைய பேருக்கு இது நன்மை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கே நன்மை செஞ்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கே அது புரியல. புரிஞ்சால் மறுபடியும் வருவாங்களே, வர்றது கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வெளியில் போனோடனே அவ்வளோதான், எல்லாம் மறந்து போச்சு. மாயா தடி வச்சுட்டு ரெடியாக இருக்குது, அவங்க மண்டையிலே ஒன்று போட்டு அந்த ஊக்க உற்சாகத்தை எல்லாம் இழக்க வைக்கிறதுக்கு. இல்லை, நடிகர் விஜயோடைய அப்பா வந்தார், இது சூப்பராக இருக்குது, பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இப்போ என்ன பிரம்மகுமாரி சென்டருக்காக வந்துட்டுருக்கிறாரு. ஸோ எந்த பிரபலம் வராங்க ரெகுலராக எடுக்கிறாங்க?
ஸோ ஒரே தடவை மாயை ஓங்கி ஒரு அரையுது, அவ்வளோதான். அவங்களுடைய புத்தி ஃபுல்லாக காணாமல் போயிடுது. பாபா புரிய வைக்கிறார், பாரதத்துடைய நிலைமை என்னவா ஆகியிருக்குதுன்னு பாருங்க குழந்தைங்க. இந்த நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லது. ஸோ பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி முரளி ஃபுல்லாக அந்த சுண்டலை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை தூக்கி கடைசிட்டு முயற்சி செஞ்சு வைரத்தினால் நிரப்பிட்டு உலக ராஜ்யத்தை அடையுங்க. அதற்கான முயற்சி பண்ணுங்கள். எதுக்கும் பயப்படாதீங்க. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்காகவே இன்றைக்கி முரளி எடுத்திருக்கிறார். இல்லை திருமணம் பண்ணிக்கலாமா, அப்பா அம்மா இது சொல்கிறாங்க, இதில் லவ் ஒரு பக்கம், எல்லாம் பயத்தினால தான் இதெல்லாம் வருது. பயப்படாதீங்க. அனைத்து பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு இருங்க. உங்களுடைய பொன்னான இந்த சங்கமயுக நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கிறதுல அழியக்கூடிய வருமானத்தை சம்பாதிச்சுட்டு அதுவும் போச்சு, இங்கேயும் பாபாவையும் நினைக்க முடியாது. ஞானத்தை கேட்டதுனால பிரஜையாக வேலைக்காரனாக ஆவீங்க. அதுக்காக இருக்கிறீங்க. இந்த துக்கதாமத்தை முற்றிலுமாக, இந்த வேசியாலயத்தை முற்றிலுமாக உங்கள் புத்தியிலிருந்து மறக்கணும். 2 சிவாலயங்கள் மட்டும்தான் உங்கள் புத்தியில் இருக்கணும். ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம். ஸோ மாயையுடைய தடைகள் எப்போ வேணாலும் வருன்றத அந்த எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. டக்குன்னு அடையாளம் கண்டுக்கிட்டு அதிலிருந்து தப்பிக்கணும் இல்லையா? இந்த 5 விகாரம் மூலமாக தானே மாயை வரும். உடம்புன்னு நினச்சா தானே இந்த 5 விகாரமே வரும். நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அவ்வளோதான். இது எதுவுமே இல்லை, நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, என்னை போக விடு, அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் இல்லையா? வரதானம். வரதானம் பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த கீதா ஞானத்தை படிக்கிறதன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாகவும் பற்றை வென்றவராகவும் நினைவின் சொரூபமானவராகவும் ஆகுங்கள். இந்த கீதா ஞானத்துடைய முதல் பாடமே உடலற்ற ஆத்மாவாக ஆகுங்கள் அப்படிங்கிறது தான். கடைசி பாடம் என்ன தெரியுமா? பற்றை வென்றவராகுங்கள், நினைவின் சொரூபமானவர் ஆகுங்கள். முதல்ல ஆத்மா. அதனால தான் பாபா உள்ளே சொல்லியிருப்பார், என்ன நினைக்க முடியலன்னு சொல்லாத, உன்னை ஆத்மானு ஞாபகம் வச்சிக்க முடியலன்னு சொல்லு, தேக உணர்வில் மயங்கிடுற அப்படின்றார். ஸோ முதல் பாடம் ஆத்மா நானுன்றது தான். நான் உடம்பு கிடையாது, உடலற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீயும் பயிற்சி பண்ண பாபாவுடைய நினைவில் இருக்க பற்றை ஃபுல்லாக வென்று நினைவின் சொரூபமாகவே நீ மாறிடுவேன்றார். அதான் கர்மாதித்த நிலை. கடைசியில் பாபா நினைவு மட்டும்தான் இருக்கும். நான் ஆத்மா, பாபாவுடைய நினைவு, வீட்டுக்கு போகிறேன், இதை தவிர வேறு எந்த சாரமும் இருக்காதுன்றார். சரி, விஸ்தாரம் இருக்காதுன்றார். இந்த சாரத்திலே நிலைச்சிடுவீங்கன்றார். ஸோ முதல் பாடம் வழி, கடைசி பாடம் இந்த வழியுடைய பலன். அனைத்தையும் மறந்து பற்றை வென்று நினைவின் சொரூபமாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த பாடத்தை முதல்ல ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக படிங்க, பிறகு மற்றவர்களுக்கும் நடத்திக்கிட்டே இருங்க. இதிலேயே பிஸியாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற உயர்ந்த காரியத்தை பார்க்குற மற்ற ஆத்மாக்களுக்கும் நாமளும் இந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்யணும், அதன் மூலமாக நம்மளுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு தோணணுன்றார். அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்யுங்க. அப்போ தான் மற்றவர்களும் உங்களை பார்த்து, இல்லையா, இப்போ சொல்கிறத கேட்குறவங்களாம் இல்லை, நீங்கள் செய்கிறத பார்த்து செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு சென்டர் சிஸ்டராக இருக்கிறாங்கன்னா அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள பார்க்கும்போதே மற்றவர்களுக்கும் சரண்டர் ஆகணும்னு தோணணும். ஏன்னா நிறைய கன்னிகாஸ்திரியை பார்த்து கன்னிகாஸ்திரி ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பிரதராக இருந்தாலும், இன்சார்ஜ் பிரதராக இருந்தாலும் சரி, இன்சார்ஜ் சிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்பவே கவனம் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே இன்சார்ஜ் தான், நம்மளும் அந்த மாதிரியே இருக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்மை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆகணும்னு தோணணும். இதே மாதிரி உயர்ந்த காரியத்தை மட்டுமே செய்யணும். ஞானத்தை கேட்குறது, ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறது, பாபா நினைவிலிருந்து குணத்தை மிக உயர்ந்ததாக மாற்றிக்கிறது. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய அன்புலேயே நீங்கள் மூழ்கி இருந்தீங்கன்னா கடின உழைப்பு செய்கிறதுலேருந்து முற்றிலும் விடுபட்டுடுவீங்க இல்லையா? அந்த பாபா நினைவிலேயே
எந்த அன்பில் மூழ்கினாலும் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. தையல் வேலை பார்க்குறவங்களாம் பாட்டு கேட்டுக்கிட்டே நைட்டு வேலை செய்வாங்க. அந்த பாட்டில் ஒரு சந்தோஷத்தில் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதெல்லாம் வெளிப்புறமான விஷயம். அந்த பாட்டே இப்போ வர பாட்டெலாம் அந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது. கரண்ட் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாபாவுடைய அன்பு நினைவுனால் வருது. ஸோ அந்த அன்பில் நீங்கள் மூழ்கினீங்கன்னா கடின உழைப்பே இருக்காதுன்ற. ஸோ அது அந்த அன்பில் மூழ்கிறது நான் பாபா கிட்டே போயிட்டு இருக்கிறேன்ற அந்த நினைவு. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் போயிட்டுருக்கிறேன், அதிவேகமாக போயிட்டுருக்கிறேன், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறேன், இதை பற்றிய சிந்தனையிலேயே நீங்கள் மூழ்கிட்டு எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் கடினமாகவே அனுபவமாகாது அப்படின்னு சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.